அன்பார்ந்த ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக டிசம்பர் 7 முதல் டிசம்பர் 13 வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். கடந்த சில நாட்களாக 8இல் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் தேதி முதல், அதாவது இந்த வாரத்தில் முதல் நாளான 7ஆம் தேதி முதல் 9ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று குறையும். லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு வக்ரகதியில் இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தேக்கங்கள் சற்று குறைந்து ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 7 ஞாயிறு, 12 வெள்ளி, 13 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. ரிஷபராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் 2இல் குரு 11இல் சனி சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். உங்களின் பொருளாதார நிலை மிக மிக நன்றாக இருக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. ஒரு எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சூரியனும் 8ஆம் வீட்டில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது, கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. ஒரு சில நேரங்களில் கோபத்தை குறைத்து கொண்டு உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. பொதுவாக நெருங்கியவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 8 திங்கள், 9 செவ்வாய் ஆகிய நாட்கள் மிகவும் அனுகூலமான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் கேது, 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இருக்கும் இடத்தை விட வெளியூர் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு மற்றவர்களிடம் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யமானது மிக மிக சிறப்பாக இருக்கும்.
நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 7 ஞாயிறு, 10 புதன், 11 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் சிறப்பு. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன், 9இல் சனி சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இந்த வாரத்தில் உங்களுக்கு செவ்வாய் 6இல் சஞ்சரிக்க இருப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு இருக்கிறது. உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை நீங்கள் அடைவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பணி நிமித்தமாக கூட பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதன் மூலம் அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் உண்டு. தற்போது குரு வக்ரகதியில் இருப்பதால் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 8 திங்கள், 9 செவ்வாய், 12 வெள்ளி, 13 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 4ஆம் வீட்டில் சூரியனும், 7இல் ராகு, 8இல் சனியும் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. மறைமுக எதிர்ப்புகள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பை பெரிதாக எதிர்பார்க்காமல் சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால்தான் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு சிலருக்கு மற்றவர்களுடைய பணியும் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருக்கிறது. அதனால் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 7 ஞாயிறு, 10 புதன், 11 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, அடுத்து கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன், 6இல் ராகு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு.
நல்ல நட்புகள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். பொதுவாக குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். பிள்ளைகள் வழியிலிருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய முடியும். தொழில் நிமித்தமாக கூட ஒரு வெளியூர் மூலமாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களால் சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 7 ஞாயிறு, 8 திங்கள், 9 செவ்வாய், 12 வெள்ளி, 13 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, விநாயகருக்கு சூரத்தேங்காய் உடைப்பதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராசிக்கதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும், 3இல் செவ்வாய், 6இல் சனி சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உடனிருப்பவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். வீண் வாக்குவாதங்கள் குறையும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது வருகின்ற நாட்களில் இருக்கிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் எண்ணிய காரியங்களை வருகின்ற நாட்களில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக வர வேண்டிய பண வரவுகள் தற்போது கிடைத்து உங்களின் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்புகளும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு யோகமும் வருகின்ற நாட்களில் இருக்கிறது. சில நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறைந்து நிம்மதி ஏற்படும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். ஒரு சிலருக்கு தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பிறரால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 8 திங்கள், 9 செவ்வாய், 10 புதன், 11 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், 2இல் செவ்வாய், 4இல் ராகு சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் பேச்சை குறைப்பது நல்லது. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை போல சற்று கூடுதலாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருப்பதால் குறிப்பாக உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால்
10 புதன், 11 வியாழன், 12 வெள்ளி, 13 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என பார்க்கின்ற போது தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் குறிப்பாக 7ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அன்று மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3இல் ராகு சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பு என்றாலும் ஜென்ம ராசியில் செவ்வாய், 12இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தூர பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. பொதுவாக எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். வீண் பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் சூழ்நிலையை புரிந்து கொண்டு எதிலும் சற்று பொறுமையோடு செயல்படுவது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 7 ஞாயிறு, அடுத்து குறிப்பாக 13 சனி, 12 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். மறைமுக எதிர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரிப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் மேல் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக 8 திங்கள், 9 செவ்வாய் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த 2 நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, வீண் பேச்சை குறைப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குரு பகவான் 6இல் சஞ்சரித்தாலும் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் தற்போது குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 7 ஞாயிறு, 8 திங்கள், 9 செவ்வாய் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 10 புதன், 11 வியாழன், 12 வெள்ளி காலை 10 மணி 20 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நான் குறிப்பிட்ட நேரங்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, சரபேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதும் 11ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம்.
தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். வயது மூத்தவர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தற்போது ஒரு முடிவு கிடைத்து மன நிம்மதி ஏற்படும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 8 திங்கள், 9 செவ்வாய், 10 புதன், 11 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் 12 வெள்ளிக்கிழமை பகல் 10 மணி 20 நிமிடத்திற்கு மேல் 13 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த நேரங்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் சற்று பொறுமையோடும் நிதானத்தோடும் இருப்பது, கால பைரவரை வழிபாடு செய்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் கேது, 9இல் சுக்கிரன், புதன், 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குரு வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் நன்றாக இருக்கும். அதன் காரணமாக உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தேக ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்த்தோமானால் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரம் ஆகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தற்போது குறையும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு தற்போது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சக ஊழியர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது குறையும். எதிலும் உற்சாகத்தோடு செயல்பட முடியும். உடன் பிறந்தவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 10 புதன், 11 வியாழன், 12 வெள்ளி, 13 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தற்போது உங்களது ஆன்மீக டாக்கீஸ் சேனலில் 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்கள் இருக்கிறது. கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.